வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸில் 2012 2013 வரையும் கேட்ட பொது தமிழில் பகுதி ஆ நெடில் ஆ அப்படின்னு சொல்லப்படுற அதில் வந்து இலக்கியம், அதில் 7வது டாபிக் நம்ம பார்த்துட்ருக்கோம், சிற்றிலக்கியம். ஸோ சிற்றிலக்கியத்தில் ஃபஸ்ட்டு டாபிக் திருக்குற்றால குறவஞ்சி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிற்றிலக்கியம்னா என்ன, அப்புறம் குறவஞ்சினா என்ன, அப்புறம் திருக்குற்றால குறவஞ்சினா என்ன அப்படிங்கிறத பேசிக்கலாக தெளிவாக பார்த்துட்டு தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ சிற்றிலக்கியங்கள் பேசிக் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இப்போ 2வது வீடியோ கலிங்கத்து பரணி நம்ம பார்ப்போம். அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சிற்றிலக்கியங்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்தது ஈஸியாக நம்ம டேரெக்டாக டாபிக் உள்ள கவர் பண்ணிடலாம். இப்போ கலிங்கத்து பரணி இதில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது மொத்தம் 30 கொஸ்டின் பக்கம் கேட்டிருக்காங்க. இந்த 30 கொஸ்டினும் 2012 2023 வரலையும் கேட்ட டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழில் இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பரும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். அதில் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லா வீடியோ நம்ம சொல்கிறது தான். புதுசாக வரவங்களுக்கு அதை இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும், அதுக்காக அதை ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் சொல்லுவோம். ரெகுலராக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் போனீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வழக்கம் போல் இன்ட்ரொடக்ஷன் இதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொஷின்ஸ் நம்ம பார்த்துருவோம். 30 கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்ட்ரொடக்ஷன் பார்க்கும்போதே இந்த கொஷின்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க அப்படின்னு அங்கேயும் நான் சொல்லுவேன். ஒரு ஆர்டராக அங்கே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்லாம் ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், இது வந்து அந்த புக் நோட்ஸ் தான். அதாவது நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டும் ரெஃபர் பண்ணி ப்ளஸ் கவர்மெண்ட்டில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் அதுலேயும் நான் அதில் ஆட் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே அது கம்பைன் பண்ண ஒரு டைப்பிங் ஃபார்மெட்டில் ஒரு நோட்ஸ் இருக்கும், பார்த்துங்க. கலிங்கத்து பரணி. ஸோ இதில் இதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரொடக்ஷன் பேசிக்காக வாயில் சொல்லியிருப்போம். இப்போ கொஞ்சம் டைப்பிங் ஃபார்மெட்டில் ஒரு சில பேர்லாம் கேட்டிருந்தீங்க. அதாவது பேக்ரவுண்டில் நான் சொல்கிற அந்த இன்ட்ரடக்ஷன் வந்து கண்டென்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கவனிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதனால் நம்ம டைப்பிங் ஃபார்மெட்டில் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரலையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக 99% கவர் பண்ண மாரி அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசிலையும் பாருங்கள். இப்போ கலிங்கத்து பரணி சிற்றிலக்கியங்களில் பரணி அப்படின்னு ஒரு இலக்கிய வகை இருக்குது. இதெல்லாம் நம்ம நேற்று நம்ம திருக்குற்றால குறவஞ்சி பார்க்கும்போதே சிற்றிலக்கியங்கள் அந்த 96 வகை சிற்றிலக்கியங்கள் என்னென்ன இருக்குது, அதில் பரணி எங்கெல்லாம் இருக்குது, சரி பரணிங்கிற கண்டென்ட்டை எதில் கொடுத்துருந்தாங்க, அதில் பேஸ் பண்ணி என்ன வருது அப்படிங்கிறது தெளிவாக அதில் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது பரணி வகை சார்ந்த இலக்கியங்களில் ஒன்று தான் இந்த கலிங்கத்து பரணி. பரணி அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகை இருக்குது. அந்த சிற்றிலக்கிய வகையில் கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது ஒரு சப்டிவிஷன். இப்போ கலிங்கத்து பரணி மாரி பரணியில் இன்னும் நிறையா நூல்கள்லாம் இருக்குது. இப்போ பரணியில் பேஸ் பண்ணி இங்கே பாருங்கள், அதை ஒரு சாம்பிளுக்கு நம்ம புக்லேயே கொடுத்துருந்தாங்க. தக்காய பரணி, வங்கத்து பரணி, மோகவதை பரணி, பாசவதை பரணி, சீனத்து பரணி, திராவிடத்து பரணி, புரட்சி தலைவி போர் பரணி அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பரணியில் நிறையா இருக்குது. அந்த பரணி சிற்றிலக்கிய வகையில் கலிங்கத்து பரணி தான் முதல் நூல். அதான் இங்கே நம்ம பார்ப்போம். இப்போ இது பரணி அப்படிங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் பரணி. அந்த பரணியில் ஒன்றான, அதாவது ஒரு வகை சார்ந்தது தான் இந்த கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்கிறோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பரணி வகையை சார்ந்த நூல் தான் இந்த கலிங்கத்து பரணி. இப்போ பரணி அப்படிங்கிறது சிற்றிலக்கியங்களில் 96ல் ஒன்று, அதில் வர ஒரு நூல் தான் கலிங்கத்து பரணி. அதை பேஸ் பண்ணி வர்றது தான் கலிங்கத்து பரணி. அதாவது அதோட டிவிஷன், சப்டிவிஷன். பரணியில் நிறையா நூல்கள் இருக்குது. கலிங்கத்து பரணி நம்ம சொன்ன மாதிரி இப்போ கீழே நம்ம காமிச்ச மாதிரி இருக்குது. இப்போ பரணி வகை அப்படிங்கிறது இந்த 96 வகையில் ஒன்று, அதில் கலிங்கத்து பரணிங்கிறது ஒன்று. இப்போ தமிழில் முதல்ல எழுந்த பரணி எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. இப்போ பரணியில் நிறையா பரணி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கலிங்கத்து பரணி தான் வந்துச்சு. பரணி வகையில் கலிங்கத்து பரணி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கலிங்கத்து பரணி வந்து பார்த்திங்கன்னா களித்தாலிசையால் ஆணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பாவகை. அதே வந்து முத்தொள்ளாயிரம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பாவால் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இது பார்த்திங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம திருக்குற்றால குறவஞ்சி பார்த்தோம். அது வந்து ஆசிரியப்பா வெண்பா அந்தமாரி அந்த பாவகையால் ஆயிருக்கும். இப்போ அந்த பாவகை அப்படிங்கிறது சிற்றிலக்கியங்களில் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது தெளிவாக பார்த்துக்கணும். திருக்குற்றால குறவஞ்சியில் வந்து கேட்க மாட்டாங்க. பட் அது வந்து எல்லாமே கம்பைன் பண்ணி வந்ததுனால அதில் கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை கேட்க மாட்டாங்க. ஆசிரியப்பாவும் இருக்கும், வெண்பாவும் இருக்கும், சித்து கன்னி அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. பட் ஆனால் கலிங்கத்து பரணி வந்து எந்த பாவகையில் ஆணுச்சு அப்படின்னா களித்தாலிசை அப்படிங்கிற ஒரு பாவகையால் ஆச்சு. இப்போ கலித்தொகையும் பரிபாடலும் கலிப்பா அப்படிங்கிறது கலித்தொகை, பரிபாடல்கள் பரிபாடல் பா அப்படிங்கிற மாரி கலிங்கத்து பரணி வந்து களித்தாலிசை அப்படிங்கிற ஒரு பாவகையால் ஆச்சு. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்.
96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் பரணி. அது வந்து பரணிங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் இங்கே நான் டிஎன்பிசின்னு போட்டிருக்கேன். அதுமாரி தமிழில் முதலில் எழுந்த பரணி என்னென்னா அது கலிங்கத்து பரணி. இது மேபி கேட்கலாம். அதுமாரி குற்றால குறவஞ்சி, அதுவும் பார்த்திங்கன்னா குறவஞ்சியில் ஃபஸ்ட்டு வந்த ஒரு, அதாவது அதோட சப்டிவிஷன் குறவஞ்சி பேஸ் பண்ணி வந்த பரணி குறவஞ்சி பேஸ் பண்ணி வந்த சிற்றிலக்கிய நூல் எது அப்படின்னு கேட்டால் அது திருக்குற்றால குறவஞ்சி முதல் நூல். குறவஞ்சியில் வந்த முதல் நூல் திருக்குற்றால குறவஞ்சி. பரணியில் வந்த முதல் நூல் கலிங்கத்து பரணி. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கலித்தாலிசை இது வந்து ஒரு 2 டைம்ஸ் கேட்டிருந்தாங்க. கலிங்கத்து பரணி வந்து எந்த தாலிசையால் ஆச்சு அப்படின்னா கலித்தாலிசை. அதேமாரி இந்த கலித்தாலிசைன்னு சொல்கிறோம், இது எத்தனை கலித்தாலிசைகள் இந்த கலிங்கத்து பரணி இருக்குது அப்படிங்கிறத அதுவும் ஒரு 2 டைம் கேட்டிருந்தாங்க. என்னென்னா 599 599 நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ நியூ புக்கில் 9th கொடுத்துருப்பாங்க, 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க, 9th இல்லை 8th கொடுத்துருப்பாங்க. எத்தனை கலித்தாலிசைகள் கலிங்கத்து பரணியில் இருக்குது அப்படின்னா 599 கலித்தாலிசைகள். அது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் திரும்ப கண்டிப்பாக கேட்கலாம், அது தெளிவாக அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கலிங்கத்து பரணியோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். ஸோ இப்போ பாட்டுடை தலைவன் முதலாம் குலோத்துங்க சோழன் அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. இதுதான் டிஎன்பிசியில் கேட்டது தான். முதலாம் குலோத்துங்க சோழன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய படைத்தலைவர் கருணாகரன் தொண்டைமான் இவங்க 2 பேரும், அதாவது படைத்தலைவரை அனுப்பி தான் இந்த கலிங்கம் அப்படிங்கிற ஒரு நாடு ஒரிசாவில் இருக்குது. அங்கே இருக்கிற அதியமன்மன் அப்படிங்கிற ஒரு அரசரை அவரை வீழ்த்திட்டு வெற்றி பெறுவாங்க. அந்த வெற்றி பெற எதை பாடுறது தான் அந்த கலிங்கத்து பரணி அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பார்ப்போம், தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ முதலாம் குலோத்துங்க சோழன் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அவங்க படைத்தலைவன் யார், முதலாம் குலோத்துங்க சோழன் அவரை பாட்டுடை தலைவனாக வச்சு பாடப்பட்டது தான் அந்த கலிங்கத்து பரணி. அது எதனால் இது பாடியிருக்காங்க அப்படின்னா அந்த முதலாம் குலோத்துங்க சோழனும் அவரோட படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் 2 பேரும் சேர்ந்து, இவர் போக மாட்டார் கருணாகர தொண்டைமான் இவர், ஏன்னா இவரோட கண்ட்ரோலில் தானே அவருக்கு படைத்தலைவர் இருக்கார், இவர் இல்லைனா படைத்தலைவர் கிடையாது. அப்போ அவர் ஜெயிச்சன்னு சொல்ல மாட்டாங்க, எப்பயுமே அரசர் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் படைத்தளபதி யார் அப்படின்னா கருணாகர தொண்டைமான். அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இப்படிலாம் போயிட்டு அந்த ஒரிசாவில் இருக்கிற பண்டு அப்படிங்கிற ஒரு ஏரியா அதை தான் வந்து கலிங்கம் அப்படின்னு நம்ம அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த கலிங்கத்தில் இருக்கிற மன்னன் யார், அனந்த பன்மன் அப்படிங்கிறவர். அவர் படையை வந்து தோற்கடித்து வெற்றி பெற்ற பற்றி பாடுறது தான் இது, அதை தான் சொல்லுவாங்க. இப்போ கலிங்கம் அப்படிங்கிறது இந்த குலோத்துங்க சோழன் அவங்களோட நாடு கிடையாது. ஆனால் அந்த அனந்தபன்மன், அதாவது தோற்றுப்போன அரசரோட நாட்டு பேர் தான் கலிங்கம். அது ஒரிசாவில் இருக்குது. ஸோ இங்கேருந்து தமிழகத்துலேருந்து ஒரிசாவில் போயிட்டு கலிங்கம் பகுதியில் இருக்கிற அந்த மன்னன் அனந்தபன்மன் அவரை பீட் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ இந்த வெற்றியை பாராட்டுற விதமாக பாடுறது தான் அந்த கலிங்கத்து பரணி அப்படின்றது சொல்லப்படுது. இந்த கலிங்கத்து பரணி ஏன் பேர் வச்சதுன்னா யார் தோத்தாங்களோ அந்த தோத்த இடத்த வச்சே பேராக வச்சுக்குவாங்க. அந்த கலிங்கத்து பரணியோட ஸ்பெஷல் அதுதான். அப்போ தோத்த இடத்த பேராக வச்சு இந்த வெற்றி பெற்றவங்க பேஸ் பண்ணி பாடுறது தான் அந்த கலிங்கத்து பரணி. அப்போ முதலாம் குலோத்துங்க சோழன் பாட்டுடை தலைவன், அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான், இவங்க 2 பேரும் சார்பாக, அதாவது முதலாம் குலோத்துங்க சார்பாக படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் என்ன பண்ணியிருக்காரு, ஒரிசாவில் இருக்கிற அந்த கலிங்கம் பகுதி, அந்த காலத்தில் கலிங்கம்னு சொன்னாங்க, இப்போ ஒரிசா தற்போது இப்போ வந்து ஒரிசா நம்ம கூப்பிட்றோம். அப்போ அந்த காலத்தில் வந்து கலிங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பண்டு அப்படின்னு சொல்லப்படுற இடம் இப்போ கலிங்கம்னு சொல்லியிருப்பாங்க. அதில் போயிட்டு இந்த கருணாகர தொண்டைமான் அவங்க தலைமையில் படைத்தலைவர்கள், அவர் தான் படைத்தலைவராக போயிட்டு வெற்றி பெற்றிருப்பார். அப்போ முதலாம் குலோத்துங்க சோழனை பாட்டுடை தலைவனாக வச்சு பாடப்பட்டது தான் அந்த கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, பரணி அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கலிங்கம் அப்படிங்கிறது அந்த கலிங்க நாட்டில் அனந்தபன்மன் அவரை வெற்றி பெற்று ஜெயித்ததுனால அந்த தோத்த ஊரையே பேராக வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ முதலாம் குலோத்துங்க இது கருணாகர தொண்டைமான், அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்கப்போர் வெற்றியை பேசுகிறது இந்த கலிங்கத்து பரணி. கதையை தெளிவாக கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. கலிங்க மன்னன் அனந்தபன்மன் மீது முதல் குலோத்துங்க சோழன் போர் தொடுத்து வெற்றி பெற்றான். இது ஒரு டிஎன்பிசியில் கேட்டாங்க. அப்போ கருணாகர தொண்டைமான் வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இவன் வந்து ஒரு படைத்தலைவர் தான். இந்த படைத்தலைவர் தான் வெற்றி பெற்று இது சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. பட் ஆனால் அந்த படைத்தலைவரை உருவாக்கி அதை அனுப்பி இப்படி போய்ட்டு சண்டை போடணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஃபாலோ பண்ணது யார், அரசன். எந்த அரசன், முதலாம் குலோத்துங்க சோழன் அரசன்.
அப்போ கலிங்கத்து பரணியில் யார் வெற்றி பெற்ற யாரை இது அனந்தமன்மன் அவரை மீறி போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். அப்போ கலிங்க மன்னன் அனந்தமன்மன் மீது முதல் குலோத்துங்க சோழன் எதையும் தெளிவாக பார்த்துக்கணும். இரண்டாம் குலோத்துங்க சோழன் கிடையாது, முதல் குலோத்துங்க சோழன். முதல் குலோத்துங்க சோழன் போர் தொடுத்து வெற்றி பெற்றான். அவ்வெற்றியை பாராட்டி எழுந்த இந்நூல் தோல்வியுற்ற கலிங்க நாட்டின் பெயரால் அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், இந்த கலிங்க மன்னன் ஒரிசாவில் இருக்க கலிங்க மன்னன் அனந்தமன்மன் மீது படைத்தலைவர் கருணாகரன் தொண்டைமானை அனுப்பி முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ வெற்றி பெற்று அந்த தோல்வியுற்ற கலிங்க நாட்டின் பெயரால் அமைந்த இந்த நூல், தோல்வியுற்ற கலிங்க நாட்டு பேர் தான் கலிங்கத்து பரணி. பட் ஆனால் இந்தமாரி கலிங்க நாட்டில் போய்ட்டு அவங்கள தோக்கடித்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு புகழ்ந்து யாரை பற்றி பாடுது அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன். அவர் தான் பாட்டுடைய தலைவன். ஏன்னா ஜெயிச்சது இவங்க தமிழகத்திலேருந்து போயிருக்காங்க, கலிங்கத்தில் போய்ட்டு அங்கே பீட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜெயிச்சது தமிழகத்தில் இருக்கிற முதலாம் குலோத்துங்க சோழன், தோத்தது கலிங்க நாட்டில் இருக்கிற அனந்தமன்மன் அப்படிங்கிற அரசன். யாரை பற்றி பாடுது அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன். ஏன்னா வெற்றி பெற்றவங்கள வச்சு பாடுறது தான் அந்த இது. அப்போ அவங்கள வச்சு பாடுது. பட் ஆனால் தோத்தவங்களோட அந்த நாட்டோட பேரை இந்த கலிங்கத்து பரணிக்கு வச்சுருக்காங்க. அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்போ இந்த கான்செப்டை புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்றைய ஒரிசா மாநிலம் பண்டு அப்படிங்கிற ஒரு இடம் தான் கலிங்கம் அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் கலிங்கம் இருக்குது, இப்போ வந்து அது ஒரிசா மாநிலம் அப்படின்னு நம்ம பேர் வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து பண்டு அப்படின்னு சொல்லப்படுற இடம் கலிங்கம் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் இப்போ தற்போதையத்துக்கு வந்து ஒரிசா மாநிலத்தில் இருக்குது. இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. கலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ தற்போதைய எந்த மாநிலம் பேர் அப்படின்னா ஒரிசா மாநிலம். ஸோ இதில் 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் கொஸ்டின் இருக்குது. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பரணி இலக்கியம். அப்போ கலிங்க நாட்டில் இப்போ இருக்கிற மன்னர்கள், அங்கே இருக்கிற அந்த யானைகள்லாம் வெற்றி பெற்று, அதாவது இங்கேருந்து தமிழகத்துலேருந்து யானைப்படை பேருக்கு கலிங்க நாட்டில் இருக்கிற அந்த படை வீரர்கள் அவங்களும் அந்த யானையை வச்சுருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தத்தில் ஒரிசாவில் இருக்கிற கலிங்கத்தில் ஒரு 1000 யானைகள் இருக்குது. அவங்களாம் வெற்றி பெற்று இப்போ வெற்றி பெற்ற யார் முதலாம் குலோத்துங்க சோழன், அவரை பற்றி பாடுறது தான் பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொன்ற வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் என்ன அப்படின்னா பரணி இலக்கியம். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். அப்போ யார் வெற்றி பெற்றது, 1000 யானையை கொன்று வெற்றி பெற்றது யாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். அவர் யார் படைத்தளபதியாக அனுப்புனார் அப்படின்னா கருணாகர தொண்டைமான். ரெண்டுமே தனித்தனி கொஷின். அடுத்தது பாருங்கள், பரணி இலக்கண நூல் வந்து அது பரணியை பற்றி இலக்கண நூல் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண விளக்க பாட்டியல் அப்படின்னு சொல்லப்படுற பன்னீர் பாட்டியல். இது ஸ்டார்டிங்கில் நம்ம சிற்றக்கிங்கில், அதாவது லாஸ்ட் வீடியோவில் பேசிக் நம்ம சொல்லியிருப்போம். இது புக்கில் கொடுத்துருப்பாங்க. என்னதுன்னா ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி, ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து தான் இது கொஷினாகவும் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் இது. இப்போ பன்னீர் பாட்டியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 9th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. தெளிவாக பார்த்துங்க. இது கலிங்கத்து பரணி எதில் கவர் ஆகும் அப்படின்னா 8th புக்கில் கவர் ஆகும், நியூ புக்கில். 9th ஓல்டு புக்கில் கவர் ஆகும், 11th ஓல்டு புக்கில் கவர் ஆகும். மூணுமே நான் ரெஃபர் பண்ணணும். 30 கொஷின் கேட்டிருக்காங்க. ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லி பன்னீர் பாட்டியல் இந்த இலக்கண நூல் குறிப்பிடுது. அதாவது பன்னீர் பாட்டியலில் இந்த பரணியை பற்றி குறிப்பிட்றாங்க. என்னென்னா 1000 ஆணைனா என்னது, யானை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. 1000 யானைகளை கொன்று வெற்றி பெற்ற வீரருக்கு பாடுவதுதான் பரணி அப்படின்னு சொல்லி பன்னீர் பாட்டியல் இலக்கணம் வகுத்திருக்கு. இதை திரும்ப திரும்ப கேட்குற கொஷின். அடுத்தது, பரணி அப்படின்னு நாள்மீன் காளியையும் யமனையும் தன் தெய்வமாக பெற்றது என்றும் நாள்மீனால் வந்த பெயரையே நூலுக்கு பெயராக வந்தது என்றும் தமிழ் தாத்தா ஊவேசா வந்து கூறியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கல, மேபி கேட்கலாம். அந்த பரணிங்கிறது நாள்மீனா என்ன, நட்சத்திரம் பேஸ் பண்ணி வச்சிருக்கோம். பரணி நட்சத்திரம் நமக்கு தெரியும். அது நாள்மீன் காளிங்கிற ஒரு சாமி யமனை அதை தான் தெய்வமாக வச்சு இந்த நாள்மீன் நட்சத்திரம் வந்து இருந்திருக்கு. அந்த நாள்மீன் வந்த பெயரையே நூலுக்கு பெயராக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பரணி அப்படிங்கிறது. கலிங்கத்து பரணின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து கலிங்க நாட்டில் இருக்கிற அந்த அனந்தமன்மன் அவரை வெற்றி பெற்றதுனால அந்த தோத்த நாட்டையே பேராக அந்த பரணிக்கு முன்னாடி கலிங்கத்து பரணி அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க.
கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருள் விளக்கம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்காது. எதில் 8th 9th ஓல்டு புக்கு, அப்புறம் 11th இதில் எதுவுமே இருக்காது. இது எதில் கேட்டிருக்காங்கன்னா யூனிட் 8ல் கேட்ட கொஷின். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். யூனிட் 8ல் பொறுத்தவரையிலையும் இலக்கிய வரலாறு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் தான் கேட்பாங்க. பட் தெரிஞ்சுங்க, சப்போஸ் இது புக்கில் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கலிங்கத்து பரணியில் வந்து யோகா அப்படிங்கிற ஒரு சொல்லு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த யோகானா நமக்கு தெரியும். இது பேசிக்காக நம்ம யோகாங்கிறது ஜென்ரலாக இருக்கிறத வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். யோகா அப்படிங்கிறது என்ன, ஒரு கான்சன்ட்ரேஷன் நம்ம கம்மியாக இருந்துச்சுன்னா யோகா பண்ணால் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் படிக்கும்போது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ யோகா என்ற சொல்லின் பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் ஆன்சராக கொடுத்துருப்பாங்க. அது கொஷின் பார்க்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கான்சன்ட்ரேஷன், யோகா அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன். இங்கிலீஷில், தமிழில் மனதை ஒருமுகப்படுத்துதல். ஏன்னா யூனிட் 8ல் தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, தமிழில் வந்து மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பரணி நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா வெறும் இந்த நூலை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, ஆசிரியர் பெயர் கொடுத்துருக்க மாட்டாங்க. பரணியில் நிறையா வகை நூல்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்த நூல் கலிங்கத்து பரணி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வேறு நூல்கள் அதோட ஆசிரியர் தெரிஞ்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி எங்கே கேட்கலாம் அப்படின்னா யூனிட் 8ல் கேட்கலாம். அப்போ இது இந்த ஆசிரியர்லாம் எங்கே நம்ம எடுத்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல், ஓல்டு கவர்மெண்ட் மெட்டீரியலில் இதை கொடுத்துருக்காங்க. நியூ கவர்மெண்ட் மெட்டீரியலையும் ஒரு சில ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இதை ஆசிரியர் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. தக்காய பரணி அப்படின்னா ஒட்டக்கூத்தர், வங்கத்து பரணி அப்படின்னா அரங்கசீனி, மோகவதை பரணி அப்படின்னா தத்துவராயர், பாசவதை பரணி அப்படின்னா வைத்தியநாத தேசிகர், சீனத்து பரணி அப்படின்னா மூப்பி பாலசுப்ரமணி, திராவிடத்து பரணி அப்படின்னா ராசை கவிராயர், புரட்சி தலைவி போர் பரணி அப்படின்னா அக்னி புத்திரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திராவிடத்து பரணி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற அவங்க பேரையே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராசை கவிராயர் அவர் தான் வெற்றி பெற்றிருக்காராட்டுக்கு, அதனால் அவரை பேஸ் பண்ணியே அந்த திராவிடத்து பரணி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மற்றதெல்லாமே அந்த தோத்த நாட்டை பேராக வச்சு ஜெயிச்சவங்களை பற்றி பாடுறது தான் அந்த பரணின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த திராவிடத்து பரணி ராசை கவிராயர் எழுதின இது வந்து பார்த்திங்கன்னா வென்றோரால் பெயர் பெற்ற பரணி அப்படின்னு அதிலே குறிப்பு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் மெட்டீரியலில். கலிங்கத்து பரணியை பற்றி பேசிக்காக தான் என்னென்ன பார்த்தோம். 96 வகை சிற்றுகைகள் ஒன்று தான் பரணி. அந்த பரணியில் ஒரு வகை தான் கலிங்கத்து பரணி. அதுதான் தமிழில் வந்த முதல் பரணி கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி எதால் ஆச்சு? கலித்தாலிசையால் ஆச்சு. கலித்தாலிசையில் எத்தனை கலித்தாலிசை இருக்குது? மொத்தம் 599 கலித்தாலிசைகள் வந்து கலிங்கத்து பரணியில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாட்டுடை தலைவன், கலிங்கத்து பரணியில் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டால் முதலாம் குலோத்துங்க சோழன். படைத்தலைவர் யாரை வச்சு அவர் அந்த கலிங்க நாட்டில் போய்ட்டு வெற்றி பெற வச்சார்? படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான். 2 பேரும் சேர்ந்து தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாரி புரிஞ்சுக்கணும். இப்போ கலிங்க மன்னன் யார் தோத்தாங்க அப்படின்னா கலிங்க மன்னன் அனந்தமன்மன். அவங்க மீது தான் போர் தொடுத்து முதலாம் குலோத்துங்க சோழன் அவரோட படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் 2 பேரும் சேர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ தோல்வியுற்ற நாட்டோட பெயரையே இந்த நூலுக்கு வச்சுருக்காங்க. அப்போ கலிங்கம் அப்படிங்கிறது அந்த இப்போ என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரிசா மாநிலத்தில் இருக்குது கலிங்கம் அப்படிங்கிறது. அப்புறம் 1000 யானைகளை கொன்று வெற்றி பெற்ற வீரரை புகழ்ந்து பாடுவது தான் பரணி இலக்கியம். பன்னிரு பாட்டியலில் ஆணை 1000 அமரிட வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லி பன்னிரு பாட்டியலில் கொடுத்துருக்காங்க. இது 2 வாட்டி கேட்ட கொஷின். பரணி அப்படிங்கிறது ஒரு நாள்மின், அதாவது நட்சத்திரம் பேஸ் பண்ணி காளியையும் யமனையும் தன் தெய்வமாக பெற்றது அப்படிங்கிற மாரி அந்த தெய்வத்தையே இந்த நூலுக்கு பெயராக வச்சுருக்காங்க அப்படின்னு ஊவேசா அவர்கள் கூறியிருக்காரு. மேபி கேட்கலாம். யூனிட் 8ல் யோகா அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. மனதை ஒருமுகப்படுத்துதல், கான்சன்ட்ரேஷன். அப்புறம் அந்த பரணி நூல்கள் ஜஸ்ட்டு பார்த்துங்க. இப்போ ஜெயகொண்டார் ஆசிரியர் குறிப்பு பார்த்தலாம். இப்போ ஜெயகொண்டார் அப்படிங்கிறவர் தான் நம்ம கலிங்கத்து பரணியை ஏற்றியவர். கலிங்கத்து பரணியோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார். திருக்குற்றால குறவஞ்சி வந்து திரிக்கூட ராசப்பு கவிராயர் எழுதியிருப்பார். அதுமாரி இதுக்கு அடுத்தது முத்துள்ளாயிரம் நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோவில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆசிரியர் பெயர் இல்லை கிடையாது, அறியப்படவில்லை, தெரியவில்லை, அது கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது தான் மீனிங். அது அப்போ ஒவ்வொருக்கும் அந்த ஆசிரியர் தெரியும்னா, இப்போ ஜெயங்கொண்டார் இவர் வந்து கலிங்கத்து பரணியோட ஆசிரியர். எங்கே பிறந்தார்? திருவாரூர் மாவட்டம் தீபங்குடி, அதில் தான் இவரோட ஊர், சொந்த ஊர். இவரோட காலம் என்னென்னா 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு புது புக்கில் கொடுத்துருக்காங்க. பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் இறுதியிலையும் 12ஆம் நூற்றாண்டில் முதல் பகுதியிலையும் இருந்திருப்பார் அப்படின்னு கருதுகிறாங்க. ஆக்சுவலாக இவர் 12ஆம் நூற்றாண்டு காலம் தான் சொல்லுவாங்க. ஆனால் 11ஆம் நூற்றாண்டு லாஸ்ட்லேயே பிறந்திருப்பார். 12ஆம் நூற்றாண்டு ஸ்டார்டிங்கில் இருந்து இறந்துருக்காரு.
ஸோ அப்போ புது புக்கில் கொடுத்துருக்கிறது தான் நமக்கு ஃபைனலாக எடுத்துக்கணும். ஏன்னா பழைய புக்கு ஓகே, பழைய புக்கில் அதாவது புது புக்கில் கொடுக்காம பழைய புக்கில் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ஃபைனலாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் புது புக்கில் 11ஆம் நூற்றாண்டு கொடுத்துருப்பாங்க, 12ஆம் நூற்றாண்டு கொடுத்துருப்பாங்க. 12ஆம் நூற்றாண்டு தான் ஜெயங்கொண்டாரோட காலம் அப்படிங்கிறது ஃபைனல். பட் தெரிஞ்சுக்கலாம், 11ஆம் நூற்றாண்டு லாஸ்ட்டில் பிறந்திருப்பார், 12ஆம் நூற்றாண்டு ஸ்டார்டிங்கில் இருந்திருப்பார். அதனால் புது புக்கில் 12ஆம் நூற்றாண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இவரோட சமகாலத்தவர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவரோட 12ஆம் நூற்றாண்டில் சமகாலத்தவர்கள் அதாவது நிறைய பேர் இருப்பாங்க. அது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், ஔவையார், கம்பர், சேக்கிலார் எல்லாமே இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்தது தான். அதுக்கு ஷார்ட்கட் கூட நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் அது தெரிஞ்சால் போதும். புகழேந்தி புலவர், ஔவையார், கம்பர், சேக்கிலார், அப்புறம் ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர். ஆனால் ஒரு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜெயங்கொண்டாரோட சமகாலத்தவர் வந்து ஒட்டக்கூத்தர்னு கொடுத்துருப்பாங்க. கம்பர் வந்து 12ஆம் நூற்றாண்டில் கடைசியில் வந்திருக்கலாம். கம்பரும் அதில் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் கம்பர் ஆப்ஷன் கிடையாது. ஒட்டக்கூத்தர் தான் சமகாலத்தவர். ஏன்னா ஒட்டக்கூத்தர் தான் தென் தமிழ் தெய்வப்பரணி அப்படின்னு சொல்லி ஜெயங்கொண்டாரை புகழ்ந்திருப்பார். அதுமாரி பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லி பலப்பட்டடை சொக்கநாதர் வந்து புகழ்ந்திருப்பார். அதுவும் 2 கொஷின். அதனால் ஜெயங்கொண்டாரோட சமகாலத்தவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். ஸ்கூலில் கொடுத்த டேட்டா படி கொஷினும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. அதனால் தெளிவாக அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதான் இவர் 12ஆம் நூற்றாண்டு ஜெயங்கொண்டாரோட சமகாலத்தவர் ஒட்டக்கூத்தர், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். அதுக்கப்புறம் 12ஆம் நூற்றாண்டில் பேசிக்காக யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புகழேந்தி புலவர் நலவெம்பா எழுதிருப்பார். ஔவையார் நமக்கு தெரியும், ஆத்திச்சூடி ஔவையார் தான் 12ஆம் நூற்றாண்டில் இருக்கிறது. ஆத்திச்சூடி அவர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் இருக்கிறது வந்து சங்ககால ஔவையார். அதியமானோட அவைக்கள புலவராக இருந்திருப்பாங்க. அதியமானுக்காக தொண்டைமானிடம் வந்து தூது போயிருப்பாங்க. அதியமான் வந்து அரிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அதில் படிச்சிருப்போம். பட் இதில் ஆத்திச்சூடி ஔவையார், கொன்றைவேந்தன், மோதுரை, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் இதெல்லாம் நம்ம இதில் பார்த்துருப்போம். இது 12ஆம் நூற்றாண்டில் இருக்கிற ஔவையார். புகழேந்தி புலவர் வந்து மூவர் உலா, சரி அதோட நூல்கள் வந்து அந்த கொஸ்டின் வரும், நம்ம பார்ப்போம். இப்போ ஔவையார் ஔவையார் வந்து நமக்கு தெரியும். அதான் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை இதெல்லாம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. புகழேந்தி புலவர் வந்து நலவென்பா எழுதியிருப்பார். ஆமாம் கரெக்டு, நலவென்பா எழுதியிருப்பார். மூவர் உலா வந்து ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பாங்க. அப்போ ஒட்டக்கூத்தரும் ஜெயங்கொண்டாரும் சமகாலத்தவர். ஜெயங்கொண்டார் தான் கலிங்கத்து பரணி, ஒட்டக்கூத்தர் வந்து மூவர் உலா எழுதியிருப்பாங்க. அந்த நூல்களும் தெரிஞ்சுக்கணும். புகழேந்தி புலவர் அப்படிங்கிறவர் நலவென்பா எழுதியிருப்பாங்க. ஔவையார் தான் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை இவங்களாம் இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. கம்பர் நமக்கு தெரியும், ஏர் 70, சிலை 70, சரஸ்வதி இருந்தாது, சரகோபுரந்தாதி, திருக்கை விளக்கம், கம்பராமாயணம் இதெல்லாம் கம்பர் எழுதியிருப்பார். சேக்கிலார் பெரிய புராணம் எழுதியிருப்பார். ஸோ அதை நம்ம பார்த்துருப்போம். இதில் இந்த சமகாலத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் ஜெயங்கொண்டார் வந்து 1ஆம் குலோத்துங்க சோழன் அந்த பீரியடில் தான் இருந்திருப்பார். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 1ஆம் குலோத்துங்க சோழனோட அவைக்கள புலவராக இருந்திருப்பார். அதே கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழனோட அவைக்கள புலவராக இருந்திருப்பார் 12ஆம் நூற்றாண்டில். இவரும் 12ஆம் நூற்றாண்டு ஸ்டார்டிங்கு, இவர் 12ஆம் நூற்றில் லாஸ்ட்டு, அது மிடில்லேருந்து லாஸ்ட்டு அந்தமாரி வச்சுக்கணும். அப்போ கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழனோட அவைப்புலவர் கம்பர். 1ஆம் குலோத்துங்க சோழனோட அவைக்கள புலவர் வந்து யார்? ஜெயங்கொண்டார், கலிங்கத்து பரணியை இயற்றிய ஜெயங்கொண்டார். அதே சேக்கிலாரும் கொடுத்துருப்பாங்க 2ஆம் குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழனில் தலைமை அமைச்சராக இருந்திருப்பார். இந்த 3 இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, தெளிவாக பார்த்துக்கணும். கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழனில் அவைக்கள புலவர், ஒரு புலவராக இருந்திருப்பார், கம்பராமாயணத்தில் எழுதியிருக்காரு. சேக்கிலார் வந்து பெரிய புராணம் எழுதியவர், 2ஆம் குலோத்துங்க சோழன் அந்த பீரியடில் வந்து தலைமை அமைச்சராக இருந்திருப்பார். அதே வந்து ஜெயங்கொண்டார் வந்து 1ஆம் குலோத்துங்க சோழன் அவசரம் அவைக்கள புலவராக இருந்திருக்காரு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி 11ஆம் நூற்றாண்டு இறுதியிலையும் 12ஆம் நூற்றாண்டில் ஸ்டார்டிங்லேயும் இருந்தவர் தான் அந்த ஜெயங்கொண்டார். புது புக்கில் 12ஆம் நூற்றாண்டு தான் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், அண்ணா ஒரு கூட்டு சொல்லியிருப்பாங்க. இது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொல்லி, கலிங்கத்து பரணி தான் அவருக்கு பிடிச்ச இலக்கியம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்காரு. ஜெயங்கொண்டாரோட நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசையாயிரம், உலாமுடல் கேட்டிருக்காங்க. ஜெயங்கொண்டாரோட நூல்கள் என்ன அப்படின்னு ஒரு பொறுத்துகளை கேட்டிருப்பாங்க. உலாமுடல், இசையாயிரமும் கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா 2 நூல்கள் தான், தெளிவாக அதை பார்த்துங்க. இசையாயிரம், உலாமுடல் ஜெயங்கொண்டாரோட நூல்கள். புக்கில் கொடுத்துருக்கிற டேட்டாவை தெளிவாக படித்தா போதும். அடுத்தது சிறப்பு பெயர்கள் இல்லைனா புகழ்ந்தவர்கள் இல்லை பாராட்டியவர்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லி பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து புகழ்ந்திருக்காரு. இவர் யார் அப்படின்னா இவரோட சமகாலத்தவர் கிடையாது, ஜெயங்கொண்டாரோட சமகாலத்தவர் கிடையாது, பிற்காலத்தில் வந்தவர் தான் அவர். பட் இருந்தாலும் கலிங்கத்து பரணி இதெல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லி அவர் புகழ்ந்திருக்காரு. பிற்கால புலவர் தான் இவர். அதுக்கப்புறம்
ஒட்டக்கூத்தர் நமக்கு தெரியும், ஜெயங்கொண்டாரோட சமகாலத்தவர் தான் ஒட்டக்கூத்தர். இவர் ஜெயங்கொண்டாரை தென்தமிழ் தெய்வப்பரணி அப்படின்னு சொல்லி இந்த கலிங்கத்து பரணியை புகழ்ந்திருக்காரு. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார்னு சொல்லிட்டு பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து புகழ்ந்திருக்காரு. அது பிற்கால புலவர், டிஎன்பிசி கொஸ்டின் தான். தென்தமிழ் தெய்வ புலவர், சரி தென்தமிழ் தெய்வபரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டக்கூத்தர் புகழ்ந்திருக்காங்க. ரெண்டுமே கொஷின். இதில் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த கலிங்கப்படை நடுக்கம் இங்கேருந்து ஒரிசாவில் போயிட்டு அந்த கலிங்கப்படையை வந்து ஃபஸ்ட்டு நடுங்க வைப்பாங்க. அப்புறம் அது நடுங்க வச்சு அதெல்லாம் இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் அவரோட படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் அவங்களோட படையை பார்த்து அதெல்லாம் 5 ஓடுவாங்க. அதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு இது கேட்கல, பட் ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக கேட்கலாம். அந்த பாடல் வரியை கொடுத்து கேட்கலாம். இதை மீனிங் பார்த்துங்க, ஈஸியாக தான் இருக்கும். அதை படிச்சிங்கனாவே புரியும். ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிலைநிலை விரைவி அந்த பாடலோட பொருள் நம்ம புக்கை பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அடுத்து இது ஒரு பாட்டு கலிங்கத்து பரணின்னு சொல்லிட்டு அது ஒரு தமிழ் நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம போட்டிருப்போம். இது 9th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விற்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரியை கேட்டிருக்காங்க, கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா கலிங்கத்து பரணி பேஸ் பண்ணி உள்ள பாடல் வரிகள்லாம் நம்ம தனியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த இது வந்து தான் இந்த புக்கை பார்க்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஸ்டின் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தீயின் வாயினர் பொறினும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாட்டு. ரெண்டும் சேம் 9th கொடுத்துருப்பாங்க. இது 2 தான் கொடுத்துருப்பாங்க, அது தெளிவாக பார்த்துக்கணும். பரணி இலக்கியங்கள் என்ன அப்படின்னா அதை நம்ம இங்கே முன்னாடியே பார்த்துட்டோம். தக்காய பரணி, மங்கத்து பரணி, மோகோத பரணி, பாசோத பரணி, இப்படி பரணி இலக்கியங்கள் வகைகள் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஆசிரியர்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க புக்கில். அதனால் கொஸ்டின் கேட்கல, மேபி யூனிட் 8 கேட்கலாம். அந்த இது தான், அதனால் நம்ம இதில் கொடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், பேரறிஞர் அண்ணா அந்த புகைப்படத்தோடு போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்றுலாம் அது கலிங்கத்து பரணி. இதெல்லாம் பாடல் வரிகள், முக்கியமான கூற்றுகள் ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் புக்கு வரும். இதுதான் 8th புக்கு படைவேலம் அப்படின்னு சொல்லிட்டு கலிங்கத்து பரணி கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கூற்றும் சொல்லியிருப்பாங்க. அதாவது பகைவரை அஞ்ச செய்யும் வீரமும் அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறமும் தமிழரின் மாண்பினை நமக்கு உணர்த்துவன. இப்போ தமிழர்கள் வந்து வீரர்கள் தான். பகைவர் இந்த வீரர்கள் தமிழர்களாகிய அந்த முதலாம் குலோத்துங்க சோழன் முன்னாடி அந்த கலிங்கத்து மன்னர்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து பயப்படுற மாரி அந்தளவுக்கு ஒரு கம்பீரமாக வீரராக இருக்காங்க. அவங்க பயந்துட்டாங்க, பயந்து ஓடுறாங்க. ஓடும்போது திரும்ப அவங்க ஓடும்போது போயிட்டு அவனை அடிக்கிறது அது தப்பு. அது அந்த ஒரு அறநெறியை ஃபாலோ பண்ணுறாங்க தமிழர்கள். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பகைவரை அஞ்ச செய்யும் வீரமும் ஃபஸ்ட்டு கூற்று. பகைவரை பார்த்தோன்னே, அதாவது ஒரு வெற்றியாளர் என்ன பண்ணோம், இன்னொருத்தன் எதிரி பகையாளர் வந்தான்னா அந்த வெற்றியாளர் பார்த்தோன்னே அவன் பயப்படணும். ஸோ பயப்படுறான், பயப்பட்டு அஞ்சு ஓடுறான். அஞ்சு ஓடும்போது திரும்ப அவன் பின்னாலே போய்ட்டு முதுகில் குத்துறது அது தப்பு. அப்போ அஞ்சு ஓடும் பகைவரை துன்புறுத்தாத அறமும் தமிழரின் மாண்பினை நமக்கு உணர்த்துவன. இப்போ அந்த சோழரோட பண்பு வந்து இங்கே வெளிப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனை போற்றி பாடும் சிற்றிலக்கியமான கலிங்கத்து பரணியின் பாடல்கள் சிலவற்றை அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கலிங்க மன்னர்கள். இது வந்து இங்கே இந்த நடுவில் இருக்கிறது தான் அந்த கனகர தொண்டைமான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட படை தமிழகத்துலேருந்து கலிங்க நாட்டில் போயிட்டு அவங்க பீட் பண்ணி அவங்க பார்த்துட்டு ஓடுறாங்க. இவங்க ஓடும்போது இவங்க பக்கத்தில் இவங்க நிழலே கீழே இருக்கும். அந்த நிழலை பார்த்து பயந்துட்டு ஓடுறாங்க. ஏன்னா பின்னால் இவ்வளோ பெரிய இது வந்திருக்கு அப்படின்னு அந்த பாட்டில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், சோழர் படை தாக்குதலை கண்ட கலிங்கர் இஃது என்ன மாய வித்தையா என வியந்தனர். தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினர். சோழர் படை தம் உயிரை பறிக்கும் காலனோ என அஞ்சினர். தம் இறுதி காலம் நெருங்கி விட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடுங்கிய கலிங்க படையினர் படைக்கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர். சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர். சிலர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர். எத்திசையில் செல்வது என தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலைக்குகைகளிலும் புதர்களிலும் தப்பி ஓடினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு முந்தி போயிறாங்களாம். அந்த தம் நிழலையும் மற்றவர் நிழலையும் கண்டு தமிழர்கள் அதான் முதலாம் குலோத்துங்க சோழன் அவங்களோட படை தமிழர்கள் துரத்தி வருவதாக எண்ணி அஞ்சினர். யார்? கலிங்கத்தில் இருக்கிற அந்த தோல்வி அடைஞ்சவங்க எண்ணி அஞ்சினர். தஞ்சம் வேண்டி வணங்கினர். தஞ்சம் வேண்டி வணங்குறாங்க. ஓகே, இவன் சரணடைச்சிட்டான், இதுக்கப்புறம் இவனை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. சோழ மன்னனின் படையிலிருந்து யானைகள் சினமுற்று இடியை போல பிளிரின. அவ்வோசையை கேட்டு அஞ்சிய வீரர்கள் இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர். ஏனையோர் புறமுகுது காட்டி ஓடி பிழைத்தனர். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மீனிங்கை படிச்சுட்டு அப்புறம் இதை போய்ட்டு பாடல் வரியை படிக்கணும். இதில் புரியாததான் இதில் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. இந்த பாடலை இதோட டீட்டெயில் எக்ஸ்பிரஷனாக கீழே கொடுத்துருப்பாங்க. இதை படித்து வச்சுக்கோங்க, திரும்ப கேட்கலாம்.
நூல்வெளியில் இருக்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம பார்த்தாச்சு. 99 தாளிசைகள் எல்லாமே. கலிங்கத்து பரணி, தீயின் வாயினீர், இது வந்து இதுவும் ஒரு பாட்டு தான். அது கொஷின் பார்க்கும்போது அந்த கொஷின் அந்த பாடலுக்குள்ள விளக்கம் பார்த்துருவோம். அப்புறம் 11th கலிங்கத்து பரணி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நம்ம அதில் போட்டிருக்கோம். இதில் பாருங்கள், அந்த 11ஆம் நூற்றாண்டோட இறுதி 12ஆம் நூற்றாண்டோட முற்பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரிசா மாநிலத்தில் இருக்கிற பண்டு கலிங்கம் என்று வழங்கப்பட்டது. இன்றைய ஒரிசா மாநிலம் பண்டு கலிங்கம் என்று வழங்கப்பட்டது. பாடல் வரிகள் கீழே கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கொஷின் பார்த்துருவோம். கொஷின் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 30 கொஷினு. இன்ட்ரொடக்ஷன் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா தான் இது தெளிவாக புரியும். இதுக்கப்புறம் வேறு மாரி கேட்டாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கலிங்கத்து பரணியின் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. முதலாம் குலோத்துங்க சோழன். இதெல்லாம் புக்கு ப்ரூஃப் நம்ம 3 புக்கும் காமிச்சோம். திரும்ப 1 by 1 ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. இப்போ கலிங்கத்து பரணியின் பாட்டுடைய தலைவன் யார்? முதலாம் குலோத்துங்க சோழன். அவர் தான் ஒரிசாவில், இப்போ இருக்கிற ஒரிசாவில் கலிங்க மன்னன் அனந்தமன்மன் அவர் மேலே வெற்றி பெற்று பாடினது. அதனால் கலிங்கத்து பரணியின் பாட்டுடைய தலைவன் யாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். கலிங்கத்து பரணியில் வெற்றி பெற்ற அரசன் யார் அப்படின்னா அதுவும் முதலாம் குலோத்துங்க சோழன். கலிங்கத்து பரணியில் முதலாம் குலோத்துங்க சார்பாக கலிங்கத்தில் போயிட்டு போட்டி, அதாவது படையை வென்றவர், அந்த படை தலைவர் யார் அப்படின்னா கருணாகர தொண்டைமான். 12th இது எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். 8th புக்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் எண்ணிக்கை யாது? இது 8th புக்கில் கொடுத்துருக்காங்க, 9th புக்கிலும் கொடுத்துருப்பாங்க. 599. 599 தெளிவாக பார்த்துங்க. பழைய புக்கு 11th 509 கொடுத்துருப்பாங்க, அது தப்பு. 599 தான் கரெக்டு. கலிங்கத்து பரணியில் உள்ள நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் எண்ணிக்கை 599. அடுத்து பாருங்கள். நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விற்குமோ அப்படின்னு சொல்லி வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்குறாங்க. கலிங்கத்து பரணி. இது எங்கே இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ இது வந்து இந்த 9th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரை 2nd லைனு. நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விற்குமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றில் ஒரு பாலைவனம் இருக்கும். இந்த பாட்டை பார்த்துட்டு அப்புறம் நம்ம அந்த பாட்டில் புரிஞ்சுக்கலாம். பாலை நிலத்தில் கடும் வெப்பம் நிலவியது, அதனால் மானின் வாய் வெந்து உலர்ந்தது, நெருப்பிலிருந்து நீர் கிடைத்தாலும் குடித்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றும் அளவுக்கு தாக்கத்தால் தவித்தது, சென்னாயின் வாயிலிருந்து வடியும் உமிழ்நீரை கூட குடிக்க முயன்று நக்கி விக்கி நின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு மான், நவ்வினா மான், நவ்வினா மான் நம்ம தெரியும். நாய், சென்னாய் வந்து மானை போயிட்டு சாப்பிட்டு கடித்து சாப்பிட்றோம். சென்னாய் தான் ஜெயிக்கிற விலங்கு. மான் நவ்விங்கிறது அது வந்து பயப்படுற விலங்கு தான். இருந்தாலும் அந்த பாலைவனத்தில் அடிக்கிற வெயில்னால் தொண்டெல்லாம் வறண்டு போச்சான். அப்போ சென்னாய் நாக்கை தொங்க போட்டுட்டு அந்த சல்வாவோட அந்த எச்சியோடு வெளியில் விட்டுட்டுருக்கோம். அந்த பாலைவனத்துலையும் எங்கே மான் கிடைக்குதா என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த எச்சி விட்டுருக்கோம். அந்த தாகத்தில் அது நம்மளை துன்புறுத்துகிற விலங்காக இருந்தாலும் சரி, அது வெளியிடுற அந்த உமிழ்நீரனாச்சும் நம்ம போய் நக்கி நம்ம குடிக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த மானுக்கு தோணுச்சான். அந்தளவுக்கு வெயில் பாலைவனத்தில் அடிச்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் பாலைவனத்தில் கடும் வெப்பம் நிலவியது, அதனால் மானின் வாய் வெந்து உலர்ந்தது, நெருப்பிலிருந்து நீர் கிடைத்தாலும் குடித்து விடலாம், நெருப்புலேருந்து தண்ணி வந்தாலும் குடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த எண்ணம் வந்து அதுக்கு வந்திருக்கு. தாகத்தால் தவித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னாயின் வாயிலிருந்து வடியும் உமிழ்நீரை கூட குடிக்க முயன்று நக்கி விக்கி நின்றது. அதுதான் சொல்கிறாங்க. சென்னாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விற்குமோ அப்படின்னா சென்னாயில் வர வாயில் இருக்கிற அந்த எச்சு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் குடிச்சு நம்ம நக்கி குடிச்சிடலாமோ அப்படின்ற இதில் வந்து அதை யோசிச்சு நிற்கதான். அதான் இங்கே பாட்டு கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னாய்க்கு மான் அஞ்சு ஓடும் எனினும் பாலை நிலம் வெம்மை மிகுதியால் தத்தம் இயல்பு மறந்து கலைத்திறனவாம் என்ன சொல்கிறது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சென்னாய் வந்து ஜெயிக்கிற விலங்கு, இது மானை விட. அப்போ அதை பார்த்து பயப்படுறது தான் அந்த மான். பட் இருந்தாலும் அந்த பாலைவனத்தில் இருக்கிற வெப்பத்தால் சென்னாயில் அந்த உமிழ்நீர் அந்த எச்சு தண்ணியை கூட நம்ம குடிக்கிறதுக்கு எதை நக்கி குடிச்சலாமோ அப்படின்ற அளவுக்கு அது இருக்கான். ஏன்னா நெருப்பில் இருந்து வந்தால் கூட நம்ம குடிக்கிற மாரி அதை திங்க் பண்ணுது. இந்த பாட்டு தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் இந்த 2 லைன் கேட்கலாம், இல்லை இந்த 2 லைன் கேட்கலாம், எகைன் கேட்கலாம், இதையும் கேட்கலாம்.
இந்த பாடல் வரி 9th ஓல்டு புக். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் அது கலிங்கத்து பரணியே என்று பேரறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். இது நம்ம புக்கு ப்ரூஃபாக அப்படின்னு நம்ம பார்த்தோம். 9th ஓல்டு புக்கு டேர்ம் 2 பேஜ் நம்பர் 40 இருக்குது. அடுத்து பாருங்கள், ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், கம்பன் கொடுத்துருப்பாங்க. 12ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர் தான் ஜெயங்கொண்டார். ஏன்னா 11ஆம் நூற்றாண்டு இறுதி, 11ஆம் நூற்றாண்டு ஸ்டார்டிங்கு. பட் ஆனால் கம்பர் 12ஆம் நூற்றாண்டில் பாதி லாஸ்ட்டு அந்த மாரி இருந்திருப்பார். அதனால் கம்பர் கிடையாது. ஒட்டக்கூத்தர் தான் இவரோட சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென்தமிழ் தெய்வப்பரணி அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூத்தர் சொல்லியிருப்பாங்க. பலப்பட்டடை பரணிக்கோட ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லி பலப்பட்டடை சொக்கநாதர் பிற்கால புலவர் வந்து பாராட்டியிருப்பார் ஜெயங்கொண்டாரை. அப்போ ஒட்டக்கூத்தர் அவரோட சமகாலத்தவர். அவர் தான் தென்தமிழ் தெய்வப்பரணி அப்படின்னு கலிங்கத்து பரணியை புகழ்ந்திருக்காரு. ஒட்டக்கூத்தர் ஜெயங்கொண்டாரோட சமகாலத்தவர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ப்ளஸ் வந்து 12ஆம் நூற்றாண்டில் யார் புகழேந்தி புலவர், ஔவையார், கம்பர், சேக்கிலார், ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டார் எல்லாம் வருவாங்க. அந்த நூற்றாண்டில் வருவாங்க. பட் ஆனால் அவர் ஏஜுக்கு ஈக்குவலாக இருந்தவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். அடுத்து பாருங்கள், கலிங்க மன்னன் அனந்தியன்மன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 1ஆம் குலோத்துங்க சோழன். இங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது 1ஆம் குலோத்துங்க சோழன் நேரில் போயிட்டு வெற்றி பெறல, கலிங்க மன்னன் நேராகவும் அடித்து வெற்றி பெறல. அவர் சார்பாக வந்த படையை 1ஆம் குலோத்துங்க சார்பாக வந்த படை வீரர் கர்நாடக தொண்டைமான் என்ன பண்ணியிருக்காரு, போயிட்டு ஜெயிச்சிருக்கார். அப்போ கலிங்க மன்னனை தோத்தவர், இவர் ஜெயித்தவர் அப்படின்னு தான் நம்ம பாடுவோம் எப்பயுமே. அப்போ வெற்றி பெற்றவன் கலிங்க மன்னன் அனந்தியன்மன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 1ஆம் குலோத்துங்க சோழன். இது எங்கே இருக்குது அப்படின்னா 9th ஓல்டு புக்கில் இருக்குது. 1ஆம் குலோத்துங்க சோழனின் படை தளபதி யார் அப்படின்னு கேட்குறாங்க. கர்நாடக தொண்டைமான். இதுவும் 8th நியூ புக்லேயே கொடுத்துருக்காங்க. 1ஆம் குலோத்துங்க சோழனின் படை தளபதி யார் அப்படின்னு கேட்குறாங்க. கர்நாடக தொண்டைமான். அடுத்து பாருங்கள், பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலத்தில் வழங்கப்படுகிறது? ஒரிசா மாநிலத்தில் வழங்கப்படுது. அது என்னங்கிற பேருன்னு பார்த்தீங்கன்னா பண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதையும் ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்தது, பின்வரும் நூற்றில் சிற்றிலக்கிய வகைகள் அப்படின்னு கேட்குறாங்க. சிற்றிலக்கிய வகை நூல் என்னென்னு கேட்குறாங்க. நாலடியார் கிடையாது, பழமொழி 400, இன்னா 40, இதெல்லாம் 17 கீழ்கணக்கு நூல்கள். அப்போ சிற்றிலக்கியங்களில் வர்றது கலிங்கத்து பரணி. அடுத்து பாருங்கள், ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு பன்னிரு பாட்டியல் இலக்கணம் வகுத்துருக்கு பரணிக்கு. அப்போ இதுவும் ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் தான். 9th ஓல்டு புக்கில் இருக்குது. போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யாருன்னு கேட்குறாங்க. இது வந்து தமிழ் வீடு தூதில் இருக்கும். ஒட்டக்கூத்தர் சொல்லியிருப்பாங்க. தலையை வெட்டினவர், காதை அறுத்தவர், இந்த மாதிரிலாம் வரும். அது தமிழ் வீடு தூது பார்க்கும்போது தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த ஒரு கொஸ்டின் தமிழ் வீடு தூதிலேருந்து நம்ம தெளிவாக நம்ம போட்டிருப்போம். அதில் நம்ம இந்த கொஸ்டின் நம்ம போட்டு பார்த்துக்குவோம். அடுத்து பாருங்கள், பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் அது கலிங்கத்து பரணி அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். ரிப்பீட் ஆகுது. தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஒட்டக்கூத்தர். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அடுத்து பாருங்கள், எனக்கு ஒரு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்றுன்னா அது கலிங்கத்து பரணி அப்படின்னு சொன்னது திரும்ப ரிப்பீட் ஆகுது. அண்ணாதுரை, அண்ணா, பேரறிஞர் அண்ணா எல்லாம் ஒன்று தான். நூலாசிரியர். ஸோ இதில் பாருங்கள், சயங்கொண்டார்னு கொடுத்துருக்காங்க. ஜெயங்கொண்டார் தான் அது கலிங்கத்து பரணி வந்துடும். காரியாசான் சிறுபஞ்ச மூலம், கம்பர் ஏர் 70 சிலை 70, சரஸ்வந்தாதி சரகோபரந்தாதி, திருக்கை வழக்கம், கம்பராமாயணம். கண்ணகனார் புறநானூரில் இவர் ஒரு புலவர் பாடியிருப்பார். புறநானூரில் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அது ஜென்ரல் கொஸ்டின் தான். 1000 யானைகளை போரில் வென்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் என்னன்னு கேட்குறாங்க. பரணி இலக்கியம். இது பேசிக்காக 8th நியூ புக்லேயே இருக்குது. 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் என்னன்னு கேட்குறாங்க. பரணி இலக்கியம் 8th நியூ புக்லேயே அது கொடுத்துருப்பாங்க. எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் அது கலிங்கத்து பரணியே. திரும்ப ஒரு 4-5 வாட்டி ரிப்பீட் ஆகுது. பேரறிஞர் அண்ணா அவர்கள். இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஜெயங்கொண்டார். அப்போ ஜெயங்கொண்டாரோட நூல்கள் என்ன? அது இசை 1000, உலாமடல் 2 நூல் தான். அதில் உலாமடல் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஜெயங்கொண்டார். 9th ஓல்டு புக்கில் இருக்குது. கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. களித்தாலிசை. எத்தனை களித்தாலிசை இருக்குது? 599. 600க்கு 1 கம்மியாக இருக்குது. 599 களித்தாலிசைகள் கலிங்கத்து பரணியில் இருக்குது. என்ன பாவகைனா களித்தாலிசை. அப்போ எத்தனை களித்தாலிசைகள் கலிங்கத்து பரணியில் பாடப்பட்டிருக்குன்னா 599. பொருந்தாத தொடரை குறிப்பிடுக. உலா. இதில் வந்து பாருங்கள், கலம்பகம்ங்கிறது 18 உறுப்புகள்னு கொடுத்துருப்பாங்க.
கலம்பகம் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பருவங்கள் 10 பருவங்கள் நம்ம பார்ப்போம். அதில் ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் காமனாக 7 பருவங்கள் இருக்கும். ரிமைனிங் 3 பருவங்கள் வந்து தனித்தனியாக ஆண்களுக்கு தனியாக 3 பருவம், பெண்களுக்கு தனியாக 3 பருவம் இருக்கும். மொத்தம் 10 பருவம். அது கரெக்டு தான். கலம்பகத்தில் 18 உறுப்புகள் இருக்கும், அதுவும் கரெக்டு தான். பரணி 509 தாலிசைகள்னு சொல்லியிருப்பாங்க. இது தப்பு. ஆக்சுவலாக பழைய புக்கு 11வது புக்கிலேருந்து இந்த இதை எடுத்து போட்டிருப்பாங்க. 599 தாலிசைகள், அதுதான் கரெக்டு. பட் ஆனால் இது வந்து 11வது புக்கில் அது போட்டு அதை கரெக்டுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 509 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. 599 தான் கரெக்டு. புது புக்கில் அதான் கொடுத்துருக்காங்க. புது புக்கில் இருக்கிறது தான் ஆன்சர். உலா அப்படிங்கிறது 7 வகை பருவம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, 5 வகைன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இப்போ உலாவில் வந்து பார்த்திங்கன்னா 7 வகை பருவமில் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் உலா வரும்போது அந்த வகையான 7 வகையான பருவங்களுடைய அந்த பெண்களும் அவங்கள பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை உலா பார்க்கும்போது பார்ப்போம். அடுத்து பாருங்கள், பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பரணிக்கோரம் ஜெயங்கொண்டான் அப்படின்னு புகழ்ந்தவர் யார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இது பிற்கால புலவர். தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு புகழ்ந்தவர் யார்? ஒட்டக்கூத்தர். அடுத்தது ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. திருக்கோவையார். அடுத்து திருக்கோவையார் மாணிக்க பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியே வரும். திருக்கோவையார் மாணிக்க வாசகர். திருப்பாவை ஆண்டாள். திருமாலுக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் மாரி கனவு காண்டுவாங்க. அது பெருமாள்னு சொல்லப்படுற விஷ்ணு இந்த தெய்வத்தோட ஆண்டாள். கலிங்கத்து பரணி. ஸோ கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். பெரிய புராணம் சேக்கிலார். அடுத்தது பாருங்கள், இப்போ அந்த 12ஆம் நூற்றாண்டில் இருக்கிற புலவர்களை வச்சு அவங்களோட நூல்களை வச்சு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூவர் உலா நம்ம சொன்ன மாரி மூவர் உலா வந்து ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். சிலை 70, ஏறு 70 இதெல்லாம் வந்து கம்பேர். நலவேண்பா புகழேந்தி புலவர். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ புகழேந்தி புலவருக்கு இந்த நலவேண்பா வரும், மூவர் உலா ஒட்டக்கூத்தர் வரும், கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், சிலை 70 கம்பர், சேக்கிலார் பெரிய புராணம், ஔவையார் கொன்றை வேணும், ஆத்திச்சூடி, நல்வழி, மூதுரை இதெல்லாம் வரும். அது பேசிக் எல்லாமே ஜென்ரல் கொஸ்டின். அது பரணி இலக்கியத்திற்கு பாவகை குறிப்பிடுக. களித்தாலிசை. களி விருத்தம் கிடையாது, வெண்பா கிடையாது, விருத்தப்பா கிடையாது. களித்தாலிசை. பொருந்தாத தொடரை குறிப்பிடுக. பொருந்தாத கலம்பகம் 18 உறுப்புகள். இப்போ நம்ம பார்த்தோம். கலம்பகம்னா 18. சிற்றிலக்கியங்கள் 96 கரெக்டு தான். பிள்ளைத்தமிழ் 10 பருவங்கள். 7 வந்து காமனாக இருக்கும் ரெண்டுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். 3 பருவங்கள் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 7 + 3 10. பரணி களித்தாலிசையால் ஆயிருக்கும் 599. இங்கே 100ன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. பொருந்தாது அது மட்டும்தான். அது பழைய புக்கு புது புக்கில் ரெண்டுமே இருக்குது. யூனிட் 8ல் கேட்ட கொஷினு முக்கியமாக பார்த்துக்கணும். பெரிய புராணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பெரிய புராணம்ங்கிறது நமக்கு தெரியும். யார்? சேக்கிலார் வந்துடுவார். கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, மூதுரை, நல்வழி, ஔவையார் 12ஆம் நூற்றாண்டு ஔவையார், ஆத்திச்சூடி ஔவையார். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். மதுராவதயம் கங்காதேவி. இது ஹிஸ்ட்ரியில் வரும். ஸோ அப்போ மதுராவதயம் கங்காதேவி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. யூனிட் 8ல் அது காமனாக கேட்கலாம். பட் ஆனால் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கனால இதை நம்ம பார்க்குறோம். கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருள் விளக்கம் கேட்குறாங்க. இதுதான் நான் அங்கே இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே டைப் பண்ணி வச்சுருந்தேன், சொல்லியிருந்தேன். கான்சன்ட்ரேஷன். யோகா பண்ணால் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதானே. மனதை ஒருமுகப்படுத்துதல். அது கலிங்கத்து பரணிலாம் வேறு மாரிலாம் இல்லை, கரெக்டாக தான் இப்போ இருக்கிற மாரி தான் கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1 பட்டியல் 2ல் இருந்து. அது பாருங்கள், புத்தமித்திரர் அப்படிங்கிறது வீரச்சோழியம் எழுதியிருக்காரு. அமிர்த சாகரனார் அப்படிங்கிறவங்க வந்து யாப்பருங்கலம். ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி. இங்கே ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி வரதுனால இந்த கொஸ்டின் இதை நம்ம பார்க்குறோம். திருமூலர் நமக்கு தெரியும். ஏதாவது 2 தெரிஞ்சால் கூட இந்தமாரி பொறுத்துக்கெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். பட் இது எக்ஸ்ட்ரா இருக்க தான் தெரிஞ்சுக்கணும். புத்தமித்திரர் வந்து வீரச்சோழியம். நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பார்க்கும்போது இதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அமிர்த சாகரனார் அப்படிங்கிறது யாப்பருங்கலம். அதே வந்து இங்கே மதுரா விஜயம் கங்காதேவி எழுதியிருப்பாங்க, அதையும் பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், சோழர்களின் சமூக அரசியல் நிலையை பற்றி கூறும் நூல் என்னன்னு கேட்குறாங்க. கலிங்கத்து பரணி. இப்போ சோழர்களோட சமூக அரசியல் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்கணும். இதே வந்து முத்தொள்ளாயிரத்தில் சேரர், சோழர், பாண்டியர் மூவேந்தர்களை அவங்களோட ஆட்சி, அவங்களோட நாடு, வளம், கொடைத்தன்மை இதெல்லாம் பற்றி பாடுறது தான் முத்தொள்ளாயிரம். அது வந்து பாடிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்து 1ஆம் குலோத்துங்க சோழர்கள். இப்போ சோழர்கள் வருது. இங்கே பாருங்கள், திருக்குறள் திருவள்ளுவர் பற்றி பேசியிருக்கோம். நாலடியார் வந்து 17 கீழ்க்கணக்கு நூல்கள். பெரிய புராணம் வந்து பக்தி இலக்கியத்தில் வரும்.
அப்போ கலிங்கத்து பரணி அதில் தான் முதலாம் குலோத்துங்க சோழன் பாட்டுடைய தலைவனாக அவரோட படைத்தலைவர் கருணாகரன் தொண்டைமான் கலிங்கத்தில் ஒரிசாவில் இருக்கிற கலிங்கத்தில் போயிட்டு அனந்தபன்மன் மீது போட்டு தொடுத்து வெற்றி பெற்றதுனால வருது. அப்போ அவங்களோட சோழர்கள் தான் அதில் வருது கலிங்கத்து பரணியில். அவங்களோட சமூக அரசியல் நிலையை கூறுற நூல் தான் கலிங்கத்து பரணி. அடுத்தது இது ஒரு ரிப்பீட் ஆகிற கொஷின், 1000 யானை அந்த இது பன்னீர் பாட்டியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், மொத்தம் 30 கொஷின் நம்ம பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். யூனிட் 8லையும் கேட்டிருக்காங்க கலிங்கத்து பரணிலேருந்து, அதையும் நம்ம கமெண்ட் பண்ணி தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ, இப்போ 300,000 தமிழ் விடுத்தது நந்திக்கிழமும் ஒவ்வொன்றா போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்புறம் அடுத்தது இலக்கணம், மேக்ஸும் சைட் பை சைடாக வரும், ஜிஎஸும் அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம போட்டோன்னே, அதாவது வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணோன்னா உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம், அதாவது நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம டெலகிராமோட சேனல் லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன். அதில் கவர்மெண்ட் மெட்டீரியல், ஓல்டு புக்கு, பிடிஎஃப், இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸில் போய்ட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.